வணக்கம் அன்பர்களே. நம் தெய்வங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலை நான் ஆரம்பித்ததின் காரணம் நம் தமிழ் குடியின் அருமைகளால் இன்றளவும் நம் தமிழர் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நம் தமிழ்குல தெய்வங்களின் கதை வரலாறு மற்றும் வழிபட்டு முறைகளைப் பற்றி உலகம் முழுதும் இருக்கும் நம் தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்துரைக்கவே. நம் முதல் காணொளியில் இருதே வரும் கருத்துக்கள் பல உள்ளன. அவற்றுள் ஒன்று ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த குலதெய்வங்கள் யாரு? நாம் அவர்களை வழிபட வேண்டும். என் குலதெய்வம் எனவென்று எங்களுக்கு தெரியாது. அவர்களை எப்படி கண்டுகொள்வது? இந்த காணொளியை கடைசி வரை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி மூலம் அரிய தகவல்களை கற்றுக்கொண்டால் லைக் செய்து இந்த கேள்வியுடன் இருக்கும் உங்கள் பக்தி வட்டத்திற்கு ஷேர் செய்யுங்கள். குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் மரபு பாதுகாவலராக நம்பப்படும் தெய்வமாகும். தமிழர்கள் தங்களது குடும்ப வரலாறின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை அல்லது தேவதையை குல தெய்வமாக வணங்குகிறார்கள். இது பொதுவாக அந்த குடும்பத்தின் முன்னோர்கள் காலம் காலமாக வழிபட்ட தெய்வமாகும். சிலர் கிராம தெய்வங்களை, உதாரணத்திற்கு மாரியம்மன், முந்திக்காளி, கருப்பசாமி, ஐயனார் போன்றவர்களை குல தெய்வமாக வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் முருகன், விநாயகர் அல்லது விஷ்ணு ஆகிய முக்கிய தெய்வங்களை குல தெய்வமாக கொண்டிருக்கலாம். இத்தகைய தெய்வங்களை நம்பிக்கையுடன் வருடத்தில் ஒரு முறை அல்லது குறிப்பிட்ட சமயங்களில் குடும்பம் முழுவதும் கூடி வழிபடுவது குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆசீர்வாதத்தை நிலைநாட்டும் ஒரு மரபாகும். தமிழ் பாரம்பரியத்தில் சில சமயங்களில் இயற்கை இறப்புகளுக்குப் பிறகு அல்லாமல் திடீர் அல்லது துயரமான மரணங்களுக்குள்ளான முன்னோர்கள் வணங்கப்படும் வழக்கமும் உள்ளது. இவர்கள் சில சமயங்களில் சுடலை மடந்தை, சுடுகாடு தெய்வம் அல்லது முன்னோர் தெய்வம் என்றும் குறிப்பிடப்படுவர். இவர்கள் பொதுவாக குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிற சக்தியாக கருதப்படுவர். எவ்வாறு இப்படி பாவனை உருவாகிறது? திடீர் மரணம், போர், கொலை, விபத்து அல்லது வலியுடனான மரணங்கள், அதாவது இயற்கையற்ற இறப்புகள் நிகழும்போது அந்த நபரின் ஆத்மா அமைதியடையவில்லை என்று நம்பப்படுகிறது. ஆன்மா இடையறை அடையாமல் சுற்றி கொண்டிருக்கிறது என்று கருதி அவர்களுக்கு பிரத்யேக பூஜை செய்யும் வழக்கம் தோன்றுகிறது. காலப்போக்கில் அந்த ஆன்மாவே தெய்வ வடிவமாக கருதப்பட்டு ஒரு குல தெய்வமாகும். வழிபாட்டு நிலை: தொட்டியில் அல்லது சுடுகாட்டில் சிறிய ஆலயம் அமைக்கப்படும். சில சமயங்களில் அந்த முன்னோர் ஒரு பேய் தெய்வம் என்று கூறப்படும். ஆனால் அது கோபமான அல்லது காவல்துறையை மேற்கொள்ளும் தெய்வமாக கருதப்படுகிறது. முன்னோர் வழிபாடு அல்லது பித்ரு வழிபாடு என்ற பொது கருத்தின் ஒரு பகுதியாகவே இது நிறைந்துள்ளது. அவர்களுக்கு சிறப்பு நாள், திதி அல்லது வருடத்துக்கு ஒரு முறை திவசம் செய்யப்படும். எடுத்துக்காட்டு: 1. மரணம் நடந்த இடத்தில் ஆலயம் அமைத்தல். ஒருவர் போரில் இறந்தால் அந்த இடத்திலேயே ஒரு சிறிய சன்னதி அமைக்கலாம். வீர மரணம் அல்லது தியாகமான இறப்புகள். அந்த நபரை வீரர் எனக் கருதி அவரது தெய்வீக வடிவத்தை குலதெய்வமாக வணங்குவது. மதம் மற்றும் மரபு: இது பொதுவாக மதசார்பற்ற மரபாகும். இந்து, கிராமம் சார்ந்த பழங்குடிகள் மற்றும் பிற சமூகங்களில் காணப்படுகிறது. இது ஒரு மரபணு வழிமுறையாக இருப்பதால் ஒவ்வொரு தலைமுறையும் அதை பின்பற்ற வேண்டிய கடமையாக கருதுகிறது. இவ்வாறு துயரமான முறையில் இறந்த முன்னோர்கள் அமைதியடையவும் குடும்பத்துக்கு நல்வாழ்வு உண்டாகவும் அவர்கள் குல தெய்வமாக உயர்த்தப்படுவது ஒரு தனிச்சிறப்பான தமிழர் மரபாகும். படிப்பு, தொழில் என்று பல்வேறு காரணங்களினால் பிறந்த மண்ணை விட்டு வெவ்வேறு இடங்களுக்குச் சென்று வாழ வேண்டிய நிலை. எப்போதேனும் ஒருமுறை பிறந்த ஊருக்குச் சென்றாலும் கூட குலதெய்வ கோயிலுக்குச் சென்று வழிபட முடியாத நிலை. முன்பெல்லாம் குடும்பப் பெரியவர்கள் நம்முடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றியும் நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். ஆனால் இன்று சிலருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாது. காரணம், குடும்பப் பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலை. மனிதன் தீராத பிரச்சனைகளால் மனக்கவலை வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிப் போய் நிற்கிறான். அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா என்று குடும்பப் பெரியவர்களை கேட்கிறான். சிலர் தங்களது குடும்ப வழக்கப்படி கோடங்கி பார்ப்பவரை அழைத்து உடுக்கடித்து தெய்வத்திடம் குறி கேட்பார்கள். சிலர் ஜாதகத்தை குடும்ப ஜோசியரிடம் காண்பித்து என்ன பரிகாரம் செய்யலாம் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், உங்கள் பூர்வீக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், எல்லாம் சரியாகும் என்பார். சில குடும்பத்தில் குடும்பப் பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் இருந்து
குலதெய்வம் பற்றி தெரிந்து கொண்டு பரிகாரம் செய்து வழிபடலாம். சில குடும்பத்து பெரியவர்களுக்கு கூட அவர்களின் குலதெய்வம் எது என்று தெரியாது. அவர்கள் என்ன செய்வது? இங்கேதான் அவர்களுடைய ஜாதகம் உதவுகிறது. ஜாதகத்தை வைத்து குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஒருவரது ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஆகும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தை வழி பாட்டனார்களை சொல்லும் இடம். அதன் 5ஆம் இடம் ஜாதகத்தின் 9ஆம் பாவமாகும். அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லும் இடம். 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 5ஆம் பாவமாகும். அதாவது தந்தை வழிபட்ட தெய்வத்தை சொல்லும் இடமாகும். ஆகவே இந்த இரு இடங்களைக் கொண்டு குல தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா எனக் கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா எனத் தெரிந்து கொள்ளலாம். மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா, நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும். நில ராசியில் நின்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும். நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் மலை மேல் இருக்கும். குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும். நில ராசியில் நின்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும். நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் மலை மேல் இருக்கும். குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு குல தெய்வம் ஒன்றும் அதன் பரிவார தெய்வங்கள் இரண்டும் சம்பந்தம் கொள்ளும். அதாவது ஒருவரின் பூர்வீகத்தில், அதாவது உங்களுக்கு முன்பு 7 தலைமுறை பங்காளிகள் 3 தலைமுறையாக ஒன்று சேர்ந்து எங்கு வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த ஊரில் இருக்கும். இதை குடும்பத்தில் உள்ள மூத்த பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிலர் கேட்கலாம், எனக்கு மூத்த பெரியவர்கள் யாரும் இல்லை, இருப்பவர்களுக்கும் எங்கள் குல தெய்வம் எது என்று தெரியவில்லை, என்ன செய்வது என்று கேட்டால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு பூஜை அறையில் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர்கள் வழக்கப்படி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு ஒரு 5 முக குத்து விளக்கு ஏற்றி அதன் தண்டு பாகத்தில் ஒரு புதிய எங்கள் குல தெய்வம் தெரியாமல் நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம், ஆகவே எங்கள் குல தெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம். இன்னொரு முறையும் இருக்கிறது. உங்கள் குல தெய்வம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். மொத்தம் 3 தெய்வங்கள் ஒரு குடும்பத்துக்கு வரும். அதாவது ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம். அது பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம். அடுத்து குலதெய்வம், பிறகு காவல் தெய்வமாக ஒரு தெய்வம். அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாக இருக்கலாம். மொத்தத்தில் 18 ஆண் காவல் தெய்வங்களும் 18 பெண் காவல் தெய்வங்களும் இருக்கின்றனர். ஐயனார், மதுரை வீரன், காத்தவராயன், ஒண்டி கருப்பன், கருப்பண்ணசாமி, வீரனார், சங்கிலி கருப்பன், ஆகாய கருப்பன், ஆத்தடி கருப்பன், நொண்டிக் கருப்பன், மார்நாட்டு கருப்பன், மண்டக்கருப்பன், முன்னடி கருப்பன், சமயக் கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகள் உள்ளனர். அதேபோல வீரமா காளி, குளுமாயி அம்மன், மகமாயி, எல்லை பிடாரி, பெரியாச்சி, எல்லை மாறி, பேச்சியம்மன், பூவாடைக்காரி, செல்லியம்மன், கன்னிமார், சீலைக்காரி, பச்சையம்மன், துலக்கானத்தம்மன், வனதுர்கை, செல்லாயி அம்மன், காட்டேரி அம்மன், அம்முச்சியார், மாசாணியம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்கள் உள்ளனர். இந்த காவல் தெய்வங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர். குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியம். வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தழைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பர். அவர்கள் உங்களிடம் அதிகம் எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. உங்கள் கையால் ஒரு சாதாரண அபிஷேகம், ஒரு புதுத்துணி, ஒரு கவளம் அரிசி வெல்லம் கலந்த சோறு, இதை கொடுத்தாலே போதும். அவர்கள் எப்போதுமே உங்கள் வீட்டின் வாசலில் காவலாக நின்று
எந்த கெட்ட விஷயத்தையும் அண்டவிட மாட்டார்கள்.